அனைவருக்கும் வணக்கம். அக்கா காளியம்மாள் வந்து மக்கள்கிட்டே திட்டு வாங்கி அசிங்கப்பட்டு போய் ஐயோ என்னடா அப்படிங்கிற அளவுக்கு வந்து நிற்கிறாங்க. எப்போயுமே தெரியும் அக்கா வந்து நாம் தமிழர் கட்சியில் இருக்க வரையும் தமிழர்கள் அப்படின்னு சொல்லி பேசும். ஆனால் நாம் தமிழர் கட்சியோட வெளியே போனோடனே அந்த சாதி ரீதியான அந்த சாதி புத்தி வந்து அக்காவுக்கு வேறு மாதிரி வந்து வேறு லெவலில் வந்து இருக்குது. அந்த சாதி புத்தியில் போய் தன் சாதிக்காரனுக்கு பிரச்சனை அப்படின்னோடனே தன் சாதிக்காரங்க ஏற்பாடு பண்ண ஒரு கூட்டத்தில் வந்து நேற்றுக்கு போய் பேசுகிறது எப்படின்னா, வன்னியரசு அப்படிங்கிற ஒரு பறையர் சமூகத்தை சேர்ந்தவர்னு தெரியும். அவரை குறிப்பிட்டு அந்த சாதிக்கெல்லாம் வந்து தலைவர் வந்துருக்குறாங்க, நம்ம சாதிக்கு தலைவர் இல்லை அப்படி பேசுது. அந்த சாதி வரி எப்படி முத்தி போச்சு அப்படின்னு சொல்லி பாருங்கள். ஆதி தமிழ் குடி மக்களாக ஒரு தலைவரை அடையாளப்படுத்துவாங்க. நான் சமூக சார்ந்து கூட பேசல. சரி, எதனால் அக்கா காளியம்மாவை வந்து அந்த மக்களை திட்டினாங்க அப்படிங்கிறத சொல்கிறேன். அதாவது இந்த அக்கா என்ன சொல்லுதுன்னா, ஃபஸ்ட்டு இந்த சிஎஃப்ஜெட் அப்படின்னு சொல்லி ஒரு சட்டம் இருக்கான். அந்த சட்டத்தை பற்றி அந்த மக்களுக்கே ஒன்றும் தெரியாதான். அந்த மக்களையே மட்டப்படுத்துறது. உங்களுக்கெல்லாம் ஏதாவது தெரியுமா? அந்த சட்டத்தினால என்ன பாதிப்புன்னு தெரியுமா? சிஎஃப்ஜெட் 1, 2, 3, 4, 5ன்னு இருக்குது. சிஎஃப்ஜெட் 2 அப்படின்னா அங்கே ஒரு ரெசார்ட் கட்டிட்டாங்கன்னா அந்த கடலோட அந்த கடல் சார்ந்த இடங்கள்லாம் வந்து முன்னேறிச்சுன்னு அர்த்தம். அப்போ அதுக்கு எதிராக அது சட்டத்துக்காக இந்த அக்கா தான் 2013 இப்போ வரையும் பேசிகிட்டு இருக்காங்களா? எதுக்காக பேசுகிறேன்? எனக்காக நான் அரசியலுக்கு வந்திருக்கு, எனக்காக நான் பேசுகிறேன், உங்களுக்காக தான் பேசுகிறேன்னு சொல்லி ஒரு எமோஷனாக ஒரு பிட்டாக போடுது. படி கேவலமாக இருக்குது. நாம் தமிழர் கட்சியில் வந்து ஒட்டுமொத்த தமிழர்களுக்கும் நான் பேச வந்தேன்னு சொல்லிட்டு இருந்துட்டு இப்போ சொல்லுது 2013 நான் வந்து மீனவர்களுக்காகவும் மீனவ சமூகத்துக்காக தான் பேசுன்னு அரசியலுக்கு வந்தேங்குது. வெக்காமல் இல்லை அப்படின்னு தான் கேட்கணும். அப்போயே அந்த மக்கள் வந்து நசன்னு என்னப்பா இந்த இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஆகிட்டாங்க. அந்த அளவுக்கு ஆகிட்டாங்க. அதில் ஒரு சிலர்லாம் எந்திரிச்சு கேட்குறாங்கன்னா என்ன இந்த அம்மா இப்படி பேசுது அப்படிங்கிற அளவுக்கு ஒரு மாதிரி வந்து ஆகிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து சொல்லுது இந்த மாதிரி வன்னியரசு குறிப்பிட்டு, அதாவது அந்த என்ன பிரச்சனை அப்படின்னு தெரிஞ்சால் தான் அந்த மேற்கொண்டு எதனால் அந்த மக்கள் திட்டுறாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். இந்த அக்காவை அங்கே விழுப்புரம் மாவட்டத்தில் நடுக்குப்பம் கோட்டைக்குப்பம் அப்படிங்கிற 2 இடம் இருக்குது. இந்த கோட்டைக்குப்பம் யாருன்னா பறையர்கள் ஆதி தமிழர்கள் வந்து இருக்கிறாங்க. இந்த நடுக்குப்பத்தில் மீனவர் வந்து இருக்கிறாங்க. இப்போ என்னென்னா அந்த கோட்டைக்குப்பம் மக்களுக்கு சொந்தமான பறையர் மக்களுக்கு சொந்தமான ஒரு சுடுகாடு இருக்குது. அந்த சுடுகாட்டுக்கு போனோம்னா இந்த மீனவ கிராமத்தை தாண்டி தான் போகணும். அதில் ரெண்டாவது என்னென்னா அந்த மீனவருடைய அந்த பழுதறிஞ்ச படகை அந்த சுடுகாட்டில் வந்து நிப்பாட்டி வச்சுருக்காங்க. இப்போ இந்த மக்கள் என்ன பண்ணுறாங்க, அந்த பணத்தை அந்த வழியை எடுத்துகிட்டு போகக்கூடாது. 2 நாளைக்கு முன்னாடி யாரோ ஒருத்தர் பறையர் இறந்துறாங்க, அப்போ கொண்டு போகக்கூடாதுன்னு சொல்லி இந்த மீனவ மக்களுக்கும் அங்கே இருக்க பறையர் மக்களும் பிரச்சனை வருது. அடிதடி வரையும் போயிடுது. அதுக்கப்புறம் கலெக்டரு எல்லாம் தாசில்தார் இங்கேருந்து வன்னியரசு எல்லாம் போய் அதை வந்து சுமூகமாக பேசி வச்சுருக்கிறாங்க. ஏன்னா அந்த இடம் வந்து பறையருக்கு உண்டான அந்த சுடுகாடு தான் இருக்க 21 படம் தூக்கி கொண்டு வேறு இடத்துல வைக்கிறதுக்கு நாங்கள் ஏற்பாடு பண்ணி தரோம் இடம் அப்படின்னு சொல்லி போயிட்டாங்க. இப்போ அதுக்கு தான் இந்த அம்மா என்ன பண்ணுது, காளியம்மாள் அந்த மீனவ சாதிக்காக வந்து பேச வந்திருக்கு. அப்படி பேசும்போது தான் வன்னியரசு வராருல, வன்னியரசு பறையரில்ல. அப்போது அந்த அம்மா வந்து அங்கே தலைவர் இருக்காங்க, இங்கே தான் தலைவர் இல்லை அப்படின்னு எனக்கு என்ன வருத்தம்னு இந்த அம்மா வந்து இந்த ஸ்பீச்சை வந்து ஆரம்பிக்குது. இந்த மாதிரி எல்லாத்துக்குமே தலைவர் இருக்காங்க, தேவேந்திர எல்லாத்துக்குமே ஒரு தலைவர் இருக்காங்க, பொது தலைவர் இருக்காங்க. தமிழ்நாடு முழுக்க இந்த மீனவர்கள் வந்து கட்சி வச்சுருக்காங்க, அமைப்பு வச்சுருக்காங்க, தலைவர் இருக்காங்க. ஆனால் ஒட்டு மொத்தமாக தலைவர் அப்படின்னு சொல்லி யாருமே இல்லை. இப்போ மற்ற சமூகத்துக்கெலாம் வந்து விவசாய சங்கங்களாக ஒரு தலைவர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த மாதிரி சமூகமாக ஒரு தலைவர் சொல்கிறாங்க. நம்மள்ட்ட அந்த மாதிரி ஒரு தலைவர் கூட இல்லை. அதான் எனக்கு வந்து வருத்தமாக இருக்கணும்னே. அங்கே இருக்கவர் எந்திரிச்சிட்டார். காளியம்மாளை பார்த்து கேட்குறாரு, நீ வேணால் அந்த சமூகத்துக்கு தலைமை ஏற்றுக்கையன், நீ வேணால் இந்த சமூகத்துக்கு வந்து முன்னின்று போராடையன், அரசியலை விட்டு வாயேன், அப்போ தெரியும் இந்த மக்களுக்கு போராடுறது எவ்வளோ கஷ்டம்னு சொல்லி, இந்த மக்கள் நம்மளை வந்து எப்படி புறக்கணிப்பாங்க, இந்த மக்களுக்கு வந்து எப்படி நம்மளை வந்து ஏற்றுக்க மாட்டாங்க அப்படிங்கிறது அப்போ புரியும். நீ ஒரு அரசியல் கட்சியில் இருந்துக்கிட்டு உன்னுடைய லாப தேவைக்காக இங்கே வந்துட்டு தலைவர் இல்லை அது இல்லைன்னு சொல்லி பேசியிருக்காது. அப்போ நீ இந்த மக்களுக்கு வேணால் தலைமை ஏற்றுவா, அந்த மக்களுக்காக வந்து போராடு, இந்த மக்களுக்காக எல்லாம் பேசி ஃபஸ்ட்டு அரசு விட்டு வெளியவான்னு சொல்லி அவர் பேச ஆரம்பித்தார். உடனே சலசலப்பாகி போச்சு. ஏன்னா அந்த சொந்த மக்களே இந்த அக்காவுடைய திருட்டுத்தனத்தை வந்து புரிஞ்சுக்கிறாங்க. அது சொல்லுது, நான் யார் தெரியுமா, யார், சுந்தரபாண்டியனோட வாரிசு, அந்த ரத்தம் அந்த அக்கா உடம்புல ஓடுது. ஏன் ராஜராஜ சோழன் சொல்லிகிட்டு இருக்கு, ராஜராஜ சோழன் வாரிசுன்னு சொல்லணும். இப்போ பார்த்தீங்கன்னா அங்கே போனோடனே அந்த சாதி வெறியோ என்ன வெறியோ விடுங்க, குடிப்பெருமை அது பேசுன்னு வச்சுக்கலாம். சாதி வெறின்னு சொல்ல வேணாம், அது நல்லா இருக்காது. இப்போ நம்ம கூட வந்து நம்ம முன்னோர் யாருன்னா சொல்லுவோம்ல, அது மாதிரி சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி கூட வச்சுக்கலாம். ஆனால் ராஜராஜ சோழன் சொன்ன வாய் இப்போ அப்படியே போய் ஒரு குறிப்பிட்ட மன்னர் பேர் சொல்லி சுந்தரபாண்டியன் தான், பாண்டிய வம்சம் தான் நம்ம அப்படிங்கிற மாதிரி கட்டமைக்கிறதே வந்து தவறாக இருக்குது. அப்புறம் சிங்காரவேலர் அவருடைய வாரிசு தான் நான் தான் 2013 அப்படி பேசுது. அது அவர் கரெக்டாக கேட்டார்.
இந்த அம்மா மீனவருக்காக எதுவுமே பண்ணலை, எந்த மாதிரி பேச்சும் பேச 2000 எதுவுமே பண்ணலை. சும்மா நாம் தமிழர் கட்சி மேலே 10ஓட 11 பேசியிருக்கோம். நம்ம இந்த அம்மாவே தொடர்ந்து வந்து அந்த மக்களுக்காக போராடுற மாதிரி, இந்த அம்மாவே அந்த மக்கள் பிரச்சனைக்கெல்லாம் வந்து நின்ன மாதிரி, அங்கே இருக்க ஆயிரக்கணக்கான தலைவர் இருக்கிறாங்க. அங்கே இருக்க ஆயிரக்கணக்கான மக்களுக்கு மீனவர் பிரச்சனைக்கு அதிகமாக பேசுனது யாருன்னா நாம் தமிழர் கட்சியே பேசியிருக்குது. அங்கே மீனவர்களை அரெஸ்ட் பண்ணுறாங்களா இலங்கையில், நம்ம தான் பேசணும். நாம் தமிழர் கட்சி தாங்க பேசுது. இந்த அம்மா ஏதோ நான் பேசினேன்னு நாம் தமிழர் கட்சி மீனவர்களுக்காக எல்லா பிரச்சனையும் கூட நிற்கும். அப்போ ஒரு நாம் தமிழர் கட்சியில் இருந்துட்டு அந்த போராட்டத்துக்கெலாம் போயிட்டு நாகப்பட்டினத்தில் அங்கே ஒரு பிரச்சனையா நம்ம கட்சியோடு தான் போகிறது. ஆனால் என்ன ஒன்று, நான் பேசியிருக்கிறேன். நாம் தமிழர் கட்சி இந்த அக்காவோட வேலையே தான். நம்ம கட்சியில் இருந்து பேசுனது அதன் மூலியமாக தானே இது பிரபலியமாகுது. அப்போ இந்த அம்மா இப்படி சொன்னோன்னே சொந்த மக்களை என்ன பண்ணுறாங்க, நீ பேசுகிறது பூரா சரியில்லைம்மா, அப்போ நீயே வேணால் இந்த மக்களுக்கு தலைமை ஏற்று வா, நீ வந்து மீனவர் தானே வா அப்படின்னு சொல்லி இந்த அக்கா வந்து அந்த கேள்வி கேட்குறாங்க. என்ன அவ்வளோதான் முடிஞ்சு வச்சு. காளியம்மாளுடைய ஒட்டுமொத்த துரோகிக்கெல்லாம் இவ்வளோ தாங்க மரியாதை கொடுப்பாங்க. தெரியுமில்ல, அங்கேயும் ஒரு நல்லா வந்து இருப்பான்ல, நீ பேசுகிறது நீ செயல்படுறது எல்லாமே தப்பு, ஒன்றும் அரசியலை விட்டு அப்போ வெளியே வா. கரெக்டான கேள்வி தான் கேட்டார். இந்த மக்களுக்காக போராடும், மக்களுக்காக தலைமை ஏறு, மக்களுடைய தலைமையெல்லாம் யார் இல்லைங்கிறதில்ல, நீயே தலைமை ஏறு, நீயே நடத்தி எல்லாம் பண்ணால் அப்போ உன்னுடைய அரசியலுடைய வெளியே அப்போ தெரியும் உடங்க எங்களுடைய கஷ்டம் என்னென்னு. தலைவர்கள் இல்லை, அது இல்லை, ஒத்துமை இல்லை, நீ பேசுகிற வந்து நேற்று அதான் ஒத்துமை இல்லையா. இந்த மக்களுக்கு எதுவுமே தெரியாதான். எதுக்கு ரெசார்ட் வந்தோடனே ரெசார்ட் வருது, நீங்கள் எதுக்கு கட்ட வருவீங்க, அப்போயே போராட்டம் பண்ணி தடுத்துருக்க வேண்டியது தானே. எல்லாம் தடுத்து அந்த மக்களுக்காக தான் அங்கே இருக்க ஆட்கள் கொஞ்சம் கொஞ்சமாக போராட்டி தான் வச்சுருக்காங்க. இந்த அம்மா இன்றைக்கி அரசியலுக்கு வந்துட்டு நேற்று வந்துட்டு நாம் தமிழர் கட்சி விட்டு வெளியே போனால் வேறு வழி இல்லாமல் நம்மளுக்கு சாதி அரசியல் தான் வரணும், சாதி அரசியலை போய் பண்ணிவிட்டு அந்த மக்கள்கிட்ட போய் கேள்வி கேட்ட உட்காந்துருக்கு. காலங்காலமாக அவருக்கு வயசெல்லாம் 70-60 வயசு இருக்குது. அந்த கேள்வி கேட்டவருக்கு ₹1 செலவழித்து இந்த அக்காலாம் கூட்டத்துக்கு வரா, நாம் தமிழர் கட்சி கூட்டத்துக்கு காசு நம்ம கொடுக்கணும், வண்டி அரேஞ்ச்மெண்ட் பண்ணணும், எல்லாம் கேட்டால் சொல்கிறாங்க. ஒரு கூட்டம் பேசினா மினிமம் வந்து 5000 மினிமம். அதுக்கப்புறம் கொடுக்கறது காரு மேடை எல்லாம் போட்டு கொடுத்தா வந்து பேசிட்டு போவோம். அவ்வளோதானே பண்ணுறீங்க. அது மாதிரி தான் அந்த மக்கள் அவங்க கூட்டம் போட்டு அவங்க தான் நீ வந்துட்டு அந்த மக்களுக்கு அங்கே இருக்க தலைவர் யாருமே போகிறாரில்ல, நான் தான் பேசினேன் அப்படின்னா அப்போ நீயே வந்து தலைமை ஏற்றுக்குமா, நீயேமா எல்லாம் பண்ணிக்க அப்படின்னு சொல்லி எல்லாம் இது பண்ணிட்டாங்க. ஒட்டு மொத்தமாக காளியம்மா கூட அரசியலே துரோக அரசியல் தான். எனக்கு தெரிஞ்சு இது வந்து அதிமுக போகாமல் இருந்திருந்தால் கூட ஒரு மரியாதையாக இருந்திருக்கும். நாம் தமிழ் இருந்தாங்கப்பா அப்படி ஒதுங்கிட்டாங்கப்பா அரசியல் விட்டேன்னு. அதுக்கப்புறம் அதிமுக போய் அங்கே போய் அந்த கட்சி இது போன நேரம் அந்த கட்சியே மண்ணாக போச்சு, தரிசாக போச்சு. சீட்டு கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி பேச்சு, 30 கோடி பணம் கொடுப்பாங்க, எடப்பாடி நல்லா காசு வச்சுருக்க கொடுப்பாரு அப்படின்னு பார்த்துச்சு. கடைசியில் எடப்பாடியே கடைசியில் ஒன்றும் இல்லாமல் போயிட்டார். இது போச்சு, அந்த முகூர்த்தம் அதோட போச்சு. ஒரே ஒரு டிபேட்டில் கலந்துக்கிச்சு. அந்த டிபேட்டில் போய் அக்கா தாரிகா வந்து என்னுடைய தலைவன் அப்படின்னா ஒருத்தர் தான் சொல்லிவிட்டு ஒருத்தர் தான் தலைவர்னு சொல்லிட்டு இப்போது எடப்பாடியும் ஜெயலலிதாவையும் எம்ஜிஆரையும் தலைவர்னு சொல்கிறாங்க பாருங்கள். இவங்கள மாதிரி நான் வாழவே மாட்டேன், நான் இருந்தால் என் தலைவர் தான் எனக்கு தலைவராக இருக்கும், அடுத்து போயிட்டா நான் அரசியலை விட்டே போயிடுவேன். சில பேர் மாதிரி இங்கே தலைவர்னு ஏற்றுக்கிட்டு அங்கே போயிட்டு அவங்க